வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் ரொம்ப ஈஸியாக எப்படி பன்னீர் பிரியாணி செய்யறதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கடையில் ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. அதுக்கு 1/2 லிட்டர் பால் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி பன்னீர் சூப்பராக செய்யலாம். இங்கே பாருங்கள், இது 1/2 லிட்டர் பாலில் செஞ்சது தான். இது 2 பேர்த்துக்கு போதுமான அளவில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 3/4 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக ப்ரெஷ் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம தேவையான பொருள்கள். இப்போது நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லலை, எல்லாம் ஒட்டாவே வச்சுருக்கேன். நான் எடுத்து போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினாவையும் இஞ்சியும் மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது இது ஒன்றையும் நம்ம எந்தெந்த அளவில் எடுத்துருக்கேங்கிற அளவு பார்த்துக்குங்க. இது 2 பேர்த்துக்கு கரெக்டாக போதுமான அளவில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருள்களையெல்லாம் நம்ம அடுப்பில் குக்கர் வச்சு ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துக்குங்க. அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. எந்த வாசமும் இல்லாத ஆயிலாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இந்த மாதிரி பட்டை, சோம்பு, மசாலா பொருள்களையெல்லாம் போட்டுக்குங்க. அதுக்கு கண்டிப்பாக ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்தணும். பிரிஞ்சி இலை தான் நல்ல மனம் கொடுக்கும். அடுத்ததாக இது பாருங்கள், இது எல்லாத்தையும் வெங்காயம், மிளகாய் 2யும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஓரளவு வதங்கினதும் அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட் போட்டு வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிட்டு அப்புறமா அடுத்ததாக பட்டாணியும் நம்ம வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டுருங்க. பன்னீரை கடைசியில் ஆட் பண்ணால் போதும். முதல்ல போட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி கலர் விடுறப்ப பன்னீர் உடஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு கடைசி ஸ்டேஜில் பன்னீர் போட்டோம்னா போதும். அதுக்கு அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. உப்பு போட்டு எல்லாம் எது மிக்ஸ் பண்ணினதுமே ஒரு கலக்கு நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் எல்லாத்துலேயுமே நல்லா ஈவனாக அது நல்லா பதியும். அடுத்ததாக கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த மிளகாத்தூளெல்லாம் உங்களோட காரத்தோட தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. நான் ஒரே பச்சை மிளகாயும் ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூனுக்குள்ளே தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எனக்கு காரம் அளவான அளவு இருந்தால் போதும். அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு விட கொஞ்சம் தான் அதிகமாக அரிசி எடுத்துருக்கேன். எந்த அளவு அரிசி எடுத்தனோ அதே அளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. 2 டம்ளர் இல்லை, 2 அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு சுத்தமாக தண்ணி வடிச்சிருங்க. தண்ணி இல்லாமல் போடுங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம குக்கர் பாருங்கள், விசில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த சாப்பாடு செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் யாராவது கெஸ்ட்டு வந்திருக்கு, இல்லை நம்ம வீட்டில் எந்த பொருள் இருந்தால் பால் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ விசில் வந்துருச்சு. அடுத்தது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மேல் தோல் எல்லாம் இது எல்லாத்தையுமே பிச்சை எடுத்துருங்க. இது நிறையா புழு பூச்சி எல்லாம் இருக்குது. இதில் குட்டி குட்டியாக பச்சை கலரில் புழு இருக்கும். அது சும்மா பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கல்லுப்பு போட்டு அடுத்ததாக நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த புழுவெல்லாம் செத்துடும். அடுத்ததாக நம்ம அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுறப்ப எல்லாமே போயிடும். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அடுத்ததான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம போண்டா பஜ்ஜிக்கெல்லாம் கலக்கிற அந்த பதத்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. நல்லா மாவு இதை போடுறப்போ அது ஃபுல்லாக நல்லா மோல்ட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற அளவுக்கு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்குங்க. இந்த மாதிரி கலக்கி வச்சு இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அடுத்ததாக எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல்
ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது நம்ம வெந்துருச்சு என்னங்கிறது நம்மளுக்கே தெரியும். பாருங்கள் எப்படி கடகடன்னு சவுண்ட் வருது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? பாருங்கள், ஒரு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு அப்படியே உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த மாதிரி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த சாதத்தை ஒரு தட்டத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி எடுத்து தட்டத்தில் வச்சு வந்த விருந்தினருக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களை எப்போவுமே பாராட்டிட்டு இருப்பாங்க. நீங்கள் இது ஒரு பிகினருக்கு ரொம்ப ஈஸியான